சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாவீங்களா, இவங்கள பார்த்தா பிரிஞ்சிருக்கிற மாதிரியே தெரியலையே. ரெண்டு பேர் இவ்வளவு அந்யூன்யமா லவாங்கியா இருந்துகிட்டு நம்ம கிட்ட ஏன் வேலு பையன் எப்படி சொன்னா? எந்த கபோதிரே தலையில அடிச்சது? என்ன பார்த்தா கபோதி மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல, அப்படின்னு எவன் சொன்னா? மடைய மடைய, நீங்க யாரு? தேவதையாச்சே. நீங்க வேணா இன்னொரு அடி கொட்டிக்கோங்க. இந்த இங்க அடிக்கலாம், இந்த இங்க அடிக்கலாம், அப்புறம் இங்க இந்த இங்க மட்டும் வேணா, வேற எங்க வேணா அடிச்சுக்கலாம். சரி, அங்க என்ன பார்வை? ஒண்ணு இல்லைங்க, இந்த வேலுவியும் செல்வியும் பார்த்தா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதா? இல்லையே, ஏன் கேக்குற? அப்ப வேலு பையன் என்கிட்டே பயங்கரமா நடிக்கிறான், வச்சுக்கிறேன். நீங்க எங்க அப்படி முறைக்கிறீங்க? செல்விக்கும் வேலுக்கும் சண்டை ஏதோ சரியா பேசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யா? ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுக்குள்ள நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? கரெக்ட். நம்மளுக்கு எதுக்கு மத்தவங்க பிரச்சனை? வாங்க நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க. என்னது நம்ம வேலையை பார்ப்போமா? நமக்குள்ள என்ன? இல்லைங்க, அவங்க பொங்கல் வைக்க போற மாதிரி நீங்களும் நானும் ஜோடியா சேர்ந்து சாமிக்கு பொங்கல் வச்சு படையல் போடுவோமா? அங்க பொங்கல் வைக்க விறகு தண்ணி எல்லாம் தேவைப்படுதா? போய் அந்த வேலையை பாரு போ. சரிங்க. இப்ப என்ன உனக்கு? நீ இன்னும் போகலையா? இல்ல, விறகு மட்டும் எடுத்துட்டு வரணுமா இல்ல வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? விறகு தண்ணி மட்டும் போதும், போய் எடுத்துட்டு வா போ. சரி சரி. அதை கழுவிட்டு பொங்கலுக்கு வேண்டிய அரிசி எடு. கொடுங்க. முதல்ல அரிசியை போடு. நல்லா வேண்டிக்கிட்டு போடுமா. நல்ல கிளறி விடு. நல்லா கிளறி விடு. ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வெல்லத்தை கொடுங்க. செல்விமா, இன்னும் கொஞ்சம் வெல்லம் போடு. சரிம்மா.
ஏங்க உங்க கையால நீங்களும் கொஞ்சம் எடுத்து போடுங்க. நானா? ஆமா நீங்க தான், வேற யாரு? நீங்க தான் நல்லா சமைப்பீங்கல்ல, அந்த பக்குவம் எல்லாம் தெரியும்ல, போடுங்க. வேலு, ஒரு நிமிஷம் உங்க கையை நீட்டுங்களே. கையா எதுக்குங்க? நீட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, ஒருவேளை நம்ம மேல இருக்க காண்ல கரண்டியால சூடு கீடு வச்சிருவாளோ? எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருப்போம். என்ன நீங்க பதம் பாக்குறதுக்காக கையை நீட்ட சொன்னா இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? வெந்திருச்சான்னு பாருங்க. ஆ, இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுங்க. சரி. வேலு, இந்தாங்க. தொடச்சுக்கோங்க. பரவாயில்ல, தொடச்சுக்கோங்க. பரவாயில்லையே, செல்வியும் வேலுவும் நல்லாதான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நினைச்சு நாம தான் குழம்பிட்டோம் போல. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அக்கா, வெல்லம் எவ்வளவு போடணும்? கொஞ்சமா 2 கை போடுப்பா, அள்ளி எடுத்து போடு, சரியா? இங்க எடுங்க. ஒரு வெல்லம் சர்க்கரையை போடுறதுக்கு கூட அக்கா நொக்கா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்றாரு. இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறாளோ தெரியல. இவ வேற இது தெரியாம பொங்கல் வச்சு கிளறிக்கிட்டு இருக்கா. ஐயோ, போட்டுட்டு கலரி விடு கீர்த்தி. செல்விமா, பால் எடுத்து ஊத்துமா. இங்க பால் எடுங்க. இந்தாங்க. கை 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 புடி 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 புடி. மயிலு, எங்க போன? உனக்கு உதவியா இருக்கணும் தான் நானும் பக்கடவா விறகு நிறைய எடுத்துட்டு வந்தோம். ஆமா தங்கச்சி, இந்த விறகு கட்டையெல்லாம் வச்சு நல்லா உள்ள தீய மூட்டு, அப்பதான் அந்த புளி சாதம் நல்லா பொங்கி வரட்டும். டேய், அது புளிசாதம் இல்ல, பொங்கல்.